ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு குட்டி டிப். இன்ஸ்டாகிராம் பக்கம் போனீங்கன்னா ரீல்ஸு, ஃபேஸ்புக்கு பக்கம் போனீங்கன்னா சொந்தக்காரங்க சண்டை, எக்ஸ் பக்கம் போனீங்கன்னா அரசியல்வாதிங்க சண்டை. இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா? இன்டர்நெட்டில் எந்த ஒரு விளம்பரமும் பில்டப்பும் இல்லாமல் உண்மையான விஷயங்களை மட்டும் தெரிஞ்சிக்க ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதுதான் ரெட்டிட். இதைத்தான் உலகத்தோட ஃப்ரண்ட் பேஜ் ஆஃப் த இன்டர்நெட், இல்லைன்னா ஹார்ட் ஆஃப் த இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெட்டிட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பயன் அப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு ரெடிட்.com டைப் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைனில் இந்த ஒரு ஆரஞ்சு கலர் சிம்பிள் போட்டு ரெடிட்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட் ஹோம் பேஜ். ஓகேங்களா? ரெடிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற கோடிக்கான மக்கள் வந்துட்டு தங்களுக்கு பிடிச்சமான ஒரு டாப்பிக்கை வந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுற ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம். இங்கே வந்துட்டு மற்ற ஆப்ஸ் மாதிரி ஒரு தனிநபருக்கான இம்பார்ட்டன்ஸ் இங்கே கொடுக்க மாட்டாங்க. இங்கே வந்துட்டு தலைப்புக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். இதில் இருக்கிற குரூப்ஸ் இல்லைன்னா கம்யூனிட்டியை வந்துக்கிட்டு சப்ரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு சினிமா பிடிக்குமா, அந்த மேலே சர்ச் ஐக்கானில் போயிட்டு r/சினிமா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா சினிமா பற்றின தப்பாக டைப் பண்ணிட்டேன், சினிமான்னு கொடுத்தீங்கன்னா சினிமா பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது தமிழ்நாடு பற்றி தெரிஞ்சுக்கணுமா, தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும். இல்லை சென்னைன்னு கொடுத்தீங்கன்னா சென்னை பற்றின சப்ரெடிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கூட அந்த r/ அந்த ஒரு கோர்ஸ் நேம் கொடுத்தா கூட அந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். ரெடிட்டோட மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்னன்னா அனானிமிட்டி. அதாவது உங்கள் அசல் பேர் உங்களோட ஃபோட்டோவை காட்ட வேண்டிய அவசியங்க இல்லை. ஒரு யூசர் நேம் வச்சுக்கிட்டு நீங்கள் யாருன்னே தெரியாமல் சுதந்திரமாக பேசலாம். சரி, நம்ம தான் வந்துக்கிட்டு ஃபேக்கான நேம் க்ரியேட் பண்ணிட்டோமே, நம்ம தான் எப்படியாவது தப்பான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடிட்டில் வந்துட்டு அப்படி ஃபேக்கான கமெண்ட்ஸ் இருக்காது. இங்கே இருக்கிற மேக்ஸிமம் எல்லா கமெண்ட்ஸுமே வந்துட்டு ஜென்யூனாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு புது ஃபோன் வாங்கணும், இல்லை ஒரு புது சாஃப்ட்வேர் உங்களுக்கு படிக்கணும், இல்லை கூகுளில் இதை போய் நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னா ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வரும், ஏகப்பட்ட ஆட்ஸ் வரும். ஆனால் நீங்கள் இதே வந்துட்டு நீங்கள் ரெடிட்டில் தேடி பாருங்கள். அது அந்த ஒரு ப்ராடக்டை வந்துட்டு நிஜமாக பயன்படுத்தின மக்கள் வந்துட்டு அந்த ப்ராடக்ட்ஸோட பாசிட்டிவ், அந்த ப்ராடக்ட்ஸோட நெகட்டிவ், அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கலாமா இல்லை வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டப்பே இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் தரும். சரி, இங்கே ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, இந்த போஸ்ட் வந்துட்டு சரியா இல்லையா, கரெக்டாக இருக்கா இல்லைங்கிறது வந்துட்டு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் வந்துட்டு அப்வோட் மற்றும் டவுன்வோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்கள் போஸ்ட் நல்லா இருந்தால் மக்கள் வந்துட்டு அப்வோட் பண்ணுவாங்க. இல்லை முக்கியம் இல்லை கேவலமாக இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணி கீழே தள்ளிடுவாங்க. உங்கள் போஸ்ட்டுகளுக்கும் கமெண்ட்டுகளுக்கும் கிடைக்கிற அப்வோட்டை வச்சு தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கோர் தருவாங்க. இந்த ஸ்கோர் வந்துக்கிட்டு கர்மா பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கர்மா பாயிண்ட்ஸ் வந்துக்கிட்டு அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்துக்கிட்டு ரெடிட் சமூகத்தில் வந்துக்கிட்டு ஒரு ஜென்யூனான வந்துட்டு ஒரு யூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு கர்மா பாயிண்ட்ஸ் நிறைய வச்சுருந்தீங்கன்னா வந்துக்கிட்டு நீங்கள் போடுற கமெண்ட் இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் போடுற போஸ்ட் வந்துக்கிட்டு ஒரு ஜென்யூனான போஸ்ட் அப்படின்னு வந்துட்டு உங்களை வந்துட்டு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு நம்பகத்தன்மையான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சில பெரிய குரூப்ஸில் உங்களுக்கு சேரணும், ஒரு வேலிடான பெரிய பெரிய குரூப்ஸில் வந்துட்டு உங்களுக்கு சேரணும் அப்படின்னா உங்களுக்கு கர்மா பாயிண்ட்ஸ் அதிகமாக இருந்தால் மட்டும்தான், அதாவது நீங்கள் ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ஆளாக இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்துட்டு அந்த குரூப்பில் வந்துட்டு அந்த சப்ரெடிட்ஸில் வந்துட்டு உங்களால் ஜாயின் பண்ண முடியும். சுருக்கமாக சொல்லணும்னா மற்ற சோசியல் மீடியாவில் அவங்களுக்கு யாரை தெரியும் அப்படிங்கிறத பொறுத்தது. ஆனால் ரெடிட் வந்துட்டு உங்களுக்கு எதை பிடிக்கும் அப்படிங்கிறத பொறுத்தது. புதுசாக நிறைய விஷயங்களை வந்துட்டு கற்றுக்கிட்டே இருக்கணும்னா ரெடிட் ஆப்பை இப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் கொடுத்துருக்க டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு குட்டி டிப், யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய், டாடா.